ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். முதலாக ஒரு நேரடி வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பழமையான நம்மளோட வீடியோக்குள்ளே போகும் முதல் நம்மளோட சேனலை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனை சொல்லிவிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேட்டு பாருங்கள். வாங்க, நம்மளோட சேனலோட பேர் வந்து தமிழ் ட்ராவல். இந்த சேனலை நான் உருவாக்கியிருக்க காரணம் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்கிறார்கள், டூரிசம் பர்பத்துக்காக ட்ராவல் பண்ணுறார்கள், குறிப்பாக வெளிநாடு பயணம் பண்ணுறாங்களுக்கு தேவையான தகவலை வழங்குவதற்காகவும், வெளிநாட்டு விசாக்கு எப்படி பெறுவது, அதுக்குரிய ஆவணங்கள் என்ன, அதை பற்றியதும், வெளிநாட்டில் நம்ம கட்டாயம் ஒவ்வொரு நாட்டிலும் என்னென்ன இடங்களை பார்க்கணும், செலவு எப்படி குறைஞ்ச செலவில் நம்ம பயணம் செய்யலாம், ஏமாற்றக்காரர்கள்ட்ட சிக்காமல் எப்படி நம்ம பயணம் செய்யலாம் வீடியோவாக வழங்குவதற்கு நம்ம சேனலில் காத்திருக்கின்றேன். முதல்ல நம்ம வைப்பேன் ட்ராவலிங், அதாவது சுற்றுலா பயணம் செய்வது என்றால் என்ன. பழமையாக இருக்கும் இடத்தில் ஒரு இடத்தில் இருக்காமல் ஒரே இடத்தில் இருப்பதால் யோசனை, மன அழுத்தம், ஒவ்வொரு நோய்குறிகள், டயபெட்டிக் கூடும், குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, சச்சரவு, இது எல்லாமே ஏற்படும். அதில் நம்ம ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம ஒரு புது புது இடங்களை போய் பார்க்கணும். புது புது இடங்களை பார்க்கும்போது, புது அழகான இயற்கை, புது மனிதர்கள், புது பொருட்களை பார்க்கும்போது நம்மளோட மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதில் ட்ராவலிங்கிறது நிறைய பேர் நினச்சிருக்காங்க அது ஒரு செலவினம் மட்டும். ஆனால் செலவினம் இல்லை, அது நம்மளோட மகிழ்ச்சிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளோட மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும், நம்மளோட ஆயுளை அதிகரிக்க செய்யும். தெற்காசிய நாடுகளில் வேலைப்பளு மிக்க நாடுகளாக 8லேருந்து 5 மணி மட்டும் வேலை வேலை என்று வேலை செஞ்சு ஒரு சைக்கிள் மாதிரி, இயந்திரம் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அப்படி இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட கால வரையிலே அவர்கள் வெக்கேஷன் பீரியட்டாக ஒதுக்கிக் கொள்வார்கள். அந்த வேலை செய்யும் கம்பெனியை அவர்களுக்கு அதுக்குரிய பணத்தையும் கொடுத்து விடுமுறையும் வழங்குகின்றனர். அதனால் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ட்ராவல் செய்கிறார்கள் புது புது இடத்து. அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதனால் மகிழ்ச்சி தரவரிசையில் கூட மேற்கத்திய நாடுகள் தான் இப்போது முதலாவது இருக்குன்னு நம்மளோட மக்கள் வந்து பின்னோக்கி இருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து நம்முடைய நாடுகளின் பொருளாதாரம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் வெளிநாட்டு பயணம் என்று மேற்கொள்வது இப்போதைய பொருளாதார சிக்கலில் மிகவும் ஒரு கடினமான காரியமாக மாறி இருக்கிறது. என்றாலும் அந்த கடினமானதிலும் அதுக்குரிய பட்ஜெட்டிலும் குறைந்த பட்ஜெட்டில் நாம் எப்படி ட்ராவல் பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளோ சேவ் பண்ணலாம் என்றதை பற்றிய தான் அலச போகிறது நம்மளோட சேனலில். மேற்கத்திய நாடுகளில் அப்படி இல்லை. அவர்கள் ஒரு மாத சம்பளத்தை வைத்துக்கொண்டே செய்யலாம். ஆனால் நம்ம குறிப்பாக இலங்கையில் வெளிநாட்டு பயணன்றது பலருக்கு டக்கனியாக தான் இருக்குது. எதிர்காலத்தில் அது இன்னும் கொஞ்சம் குறையும் என்று நாங்கள் நம்புவோம். சரி, அதுக்கு முதல்ல என்னை பற்றி சொல்லணுமெண்டா, என் பேர் வந்து கிஷான். நான் இலங்கையை சேர்ந்தவன். நான் இலங்கை மட்டக்களப்பை சேர்ந்தவன். நானும் சிறு வயசுலேருந்து ஒரு 30 வயசு மட்டும் இந்த வெளிநாட்டு பயணங்கள், இந்த விமான பயணங்கள் எல்லாம் பணக்காரர்களுக்கு மட்டுமே உரியது என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் உங்களது குமாரண்ணன், பேக்பேக்கர் குமாரண்ணனை பார்த்த பிறகுதான் இந்த மிடில் கிளாஸ் மக்களும் பயணம் செய்யலாம், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அவர்தான் அந்த பிம்பத்தை உடைத்தார். அதாவது குறைந்த செலவில் பயணம், விமான டிக்கெட்டுகளை பெறுவது எப்படி, பட்ஜெட்டில் ட்ராவல் செய்வது எப்படி என்றதும் முக்கியமான தகவல்களை தந்து மிடில் கிளாஸ் மக்களும் இதை சுற்றுலாவை அனுபவிக்கலாம் என்றதை நிரூபித்து காட்டியவர் குமாரண்ணன். ஸோ அவரின் சிஷ்யனாக நானும் உருவெடுத்தேன். அதன் பிறகு சுற்றுலாவில் எனக்கு ஆர்வம் வந்தது. நானும் எனது மனைவியும் வருடம் முழுவதும் உழைத்து அதன் ஒரு பகுதியை சேமித்து வைத்து வருட இறுதியில் ஒவ்வொரு நாட்டுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய போகிறோம். அதை பற்றிய அனுபவங்கள், வருகின்ற எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோடு ஷேர் பண்ணலாம் என்று இருக்கின்றேன். அவ்வளோதான் நம்மளோட சேனலை பற்றிய சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். முதல் வீடியோன்றபடி அந்த லைட்டிங்கு, இந்த சவுண்டு எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இனி வரும் காலத்தில் அதை நான் மெருகூட்ட ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். சரி, அவ்வளவுதான் நம்மளை பற்றியது. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது குறிப்பாக இலங்கையில் இப்போ சுற்றுலா துறையை நம்பித்தான் இலங்கையில் வருமானம் இருக்கிறது என்று சொல்லலாம். அதிகமான சுற்றுலா பயணிகள் கொரோனாவுக்கு பிறகு வர தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் தான் இலங்கை, நம்ம நாடு இப்போ பழைய நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இலங்கையில் வர சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலான ஆட்கள், நம்ம கூடியவர்கள் வந்து இந்தியர், அதிலும் தமிழ்நாட்டினர், நமது தொப்புள் கொடி உறவினர். ஸோ அவர்களுக்கும் வெளிநாடுகள் வசிக்கின்ற தமிழ்நாட்டுக்கு இலங்கையில் வந்தால் கட்டாயம் பார்க்க வேண்டிய 5 இடங்கள்.
முக்கியமாக மிஸ் பண்ண வேணாம். இயற்கை அழகு நிறைந்த இடங்களை எப்படி எங்கெங்கே போகணும், அங்கே என்னென்ன இருக்குது, எவ்வளோ செலவாகும்ன்றதை பற்றி ஒரு சாராம்சமாக இன்றைய வீடியோவில் பார்ப்போம். டீட்டெயில் வீடியோக்கள் எதிர்காலத்தில் வரும். அவ்வளவுதான். சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நேரடியாக சந்தோஷம். வாங்க முதலாவது கண்டனுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் நுவரெலியாங்க. இதை லிட்டில் இங்கிலாண்டுன்னு கூப்பிடுவாங்க. இலங்கை வந்தால் கட்டாயம் தவறாமல் பார்க்க வேண்டிய இடம் நுவரெலியா. நுவரெலியா எப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஊட்டி அந்த மாதிரி ஒரு கூலான இடம். இதில் டெம்பரேச்சர் வந்து நார்மலாக 14 to 20 இருக்கும். பெஸ்ட்டாக ஹனிமூன் வாராக்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவட்டத்தில் கூடுதலாக இந்திய வம்சாவளி தமிழர்கள் வசிக்காங்க. தேயிலை கொழுந்து பறிக்கிறதா அவங்களோட பிரதான தொழிலாக கொண்டிருக்காங்க. மற்றும்படி அழகான ரயில் பாதைகள் வளைந்து போகும் மற்றும் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மற்றும் நுவரெலியா டவுனுக்கு நடுவில் கிரெகரி பார்க்குன்னு இருக்குது. அங்கே சவாரி போட் சம்மந்தமான நீர் விளையாட்டுகள் எல்லாமே இருக்குது. மற்ற நீங்கள் குதிரை சவாரியும் பண்ணலாம். பட்ஜெட்டுக்கு ஏற்ற இடம். நவீன கட்டமைப்பு குறைந்த ஒரு இயற்கை அழகின இந்த மாவட்டமாக இது காணப்படுது. மற்றும் ராவணன் சீதாவை சிறவைத்த சீதா எளிய கோயில் அசோகவனம் இருக்க வந்த கோயிலும் இங்கு தான் அமைந்திருக்கு. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. குறைந்தது ஒரு 2-3 நாட்களில் இவ்வளோ மாவட்டத்தை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துவிட முடியும். அடுத்த இடம் வந்து எல்லை வந்து பதில மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இது எப்படி என்றால் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ இந்தியாவில் கோவா இருக்குது தானே, அதாவது எல்லையில் இலங்கையரை விட வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதனால் வெளிநாட்டவர்கள் வைப் பண்ணும் சிட்டின்னு சொல்லலாம். சிட்டின்னு ஸ்மால் டவுன்னு சொல்லலாம். இங்கே வெளிநாட்டவர்கள் அதிகமாக காணலாம். இங்கே என்ன ஸ்பெஷல்ன்ட்டால் இந்த 9 Arch பிரிட்ஜில் வர இந்த ரயில்வே, இந்த சீனுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த டைமால் ட்ரெயின் வரக்குள்ளே அடுத்து இந்த மக்கள் ஃபோட்டோ எடுக்க ஆர்வமாக இருப்பாங்க. இந்த 9 Arch பிரிட்ஜுன்றது ரொம்ப ஃபேமஸ் எல்லையில். அடுத்தது எல்லை ட்ரெயின் ரோட், அதாவது கண்டியிலேருந்து நீங்கள் எல்லைக்கு ட்ரெயினால் வரலாம். அந்த ட்ரெயின் வியூ ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த 9 Arch பிரிட்ஜை பாஸ் பண்ணி வரும். அடுத்தது வந்து எல்லையில் ரொக்கு இருக்குது. எல்லை ரொக் வந்து ஃபேமஸ், அதாவது மலைக்கு மேலே ஏறி அந்த வியூ வந்து நல்லா இருக்கும் நீங்கள் ஃபோட்டோவுக்கு. அடுத்த எல்லை டவுன் ஃபுல் வைப்பாக இருக்கும். அது வந்து ஃபாரின் கடைகள் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கும். அதை வைப் பண்ணி பார்க்கலாம். மற்றது எல்லையிலையும் டீ எஸ்டேட்டும் இருக்குது. எல்லைக்கு நார்மலாக குயிக்காக பார்க்குறேன்டா ஒரு நாள் காணும், அப்படி இல்லாட்டி 2-3 நாளும் பார்க்கலாம். நீங்கள் பைக்கை 2 எடுத்துகிட்டு ரவுண்ட் வரலாம். எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இல்லை ஒரு ஃபாரினர்ஸை வெல்கம் பண்ணுற டவுனில் ஃபஸ்ட்டு இருக்கு போல் டீ பிளான்டேஷன் இங்கேயும் இருக்குது, ஃபேக்ட்ரிஸ். அடுத்தது மிரிசை. இது மாத்தறையில் அமைஞ்சிருக்கு, அதாவது சவுத் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவில் அமைஞ்சிருக்கு. இது பீச் டவுனுங்க. பீச் வைப் விருப்பமான ஆட்களுக்கு இங்கே போகலாம். ஒயிட் சாண்ட் பீச் இருக்குது. பீச் சம்மந்தமான அனைத்து ப்ராக்டிஸ் விளையாட்டுகள் எல்லாம் சறுக்குறது இது எல்லாம் செய்யலாம். கூட ஃபாரினர்ஸ் இங்கேயும் இங்கே காண கிடைக்கலாம். ஃபாரின் உணவுகள், ரெஸ்டாரண்ட் மற்றும் நீச்சல் பயிற்சி முகாம் அது எல்லாமே இந்த மிரிசையில் அமைந்திருக்கு. இது ஒரு பீச் டவுனுங்க, ரொம்ப அழகான இடம். அடுத்தது சிகிரியா மேலே, இது மாத்தளை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு புராதன ஒரு அரண்மனைங்க. காசியப்பண்ட மன்னனால் மலைக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. இது யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைட்டில் உண்டை காணப்படுது. மிகவும் முக்கியமானது. நீங்கள் இலங்கை வந்தால் கட்டாயம் மிஸ் பண்ணாத உண்டு. இது மலைக்கு மேலே நம்ம ஸ்டெப்பால் ஏறி கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஏறி ஒவ்வொரு இடத்தையும் அவனுக்கு மலைக்கு நடுவில் சிகிரியா குகை ஓவியம் இருக்குது. அது மஸ்ட்டு போச்சுங்க. அதுக்கு பிறகு மலைக்கு மேலே ஏறினா அரண்மனை காணப்படும். அதில் ஏறுற பாதையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். வயசானவங்களை ஏறியலாது பார்த்துக்கொள்ளுங்க. சிகிரியா குகை ஓவியம் இதுதான். அது போகிற வழியில் நீங்கள் இலங்கைக்கு உரித்தான யானைகளையும் பார்த்து கொள்ளலாம். அதில் ஃபோட்டோ எடுத்து. அடுத்தது ஜப்னாங்க. இது இலங்கையில் வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம். இது தமிழர்களின் தலைமையகங்க. தமிழர்களின் கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் அறியணும்டா, பண்பாடு, உணவு, உடை எல்லாமே இங்கே தான் இருக்குது. யாழ்ப்பாணம் என்றாலே
இலங்கை தமிழர்கள் ஞாபகம் பெறும் உங்களுக்கு. பல முக்கியமான தலைவர்கள் பிறந்த இடம் இங்கு தான். ஜப்னா போனால் கட்டாயம் நல்லூர் கோயிலுக்கு போகணும். நல்லூர் கோயில் ஃபேமஸ். மற்றது ஜப்னாவில் சாப்பாட்டு உணவுப் பொருட்கள் ஷாப்பிங் பண்ணலாம். ஐஸ்கிரீம் கடைகள் இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். மற்றும் ஜப்னா நூலகம் இருக்குது. ஜப்னா நூலகம் வரலாற்றில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜப்னா நூலகத்தை நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி கலாச்சாரத்தை விரும்புபவர்களாக இருந்தால் நீங்கள் ஜப்னாவை கட்டாயம் உங்கள் லிஸ்ட்டில் வைத்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.